Hey guys, quick and easy at the same time ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ஸ்டைலில் அவல் உப்புமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கலாம். அதில் இப்போ இன்றைக்கி நான் ஒரு டம்ளர் அளவு சிவப்பு அவல் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வெள்ளை கலர்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். எனக்கு சிகப்பளவு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றனால நான் சிவப்பு கலர் அவல் சேர்த்துருக்கேன். இப்போ இதோட நல்லா சூடாக இருக்க தண்ணியை இதோடு சேர்த்துக்கலாம். இப்போ அவல் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஏன்னா அவல் தண்ணியை நல்லா உறிஞ்சி வச்சுக்கிறோம், கரெக்டாக இருக்கும். ரொம்ப அதிகமாக இல்லை, கரெக்டாக அதை மூழ்கிற அளவுக்கு நம்ம சேர்த்துக்கிட்டால் போதும். இப்போ அதை ஓரமாக எடுத்து வச்சிடலாம். இப்போ அடுப்பை பற்ற வச்சு ஒரு வடை சட்டி வச்சுக்கிறேன். சட்டி நல்லா காயட்டும். இப்போ சட்டி நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் அளவு கடுகு உளுந்து சேர்த்துக்கிறேன். கடுகு உளுந்து நல்லா பொரிஞ்சு வரட்டும். அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் அளவு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன். எனக்கு உளுந்தம்பருப்பு ரொம்ப பிடிக்கிறனால நான் சேர்த்துருக்கேன். இது பதில் நீங்கள் கடலைப்பருப்பு கூட சேர்த்துக்கலாம். இப்போ உளுந்தம்பருப்பு நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும், அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்கிறேன். இப்போ தக்காளி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அவளுக்குமா ரொம்ப நல்லா இருக்குங்க. ஒரு தடவை இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் செய்கிறது ரொம்ப ஈஸியும் கூட. டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். மோஸ்ட்லி யாரெல்லாம் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணுறீங்களோ இந்த மாதிரி ரெசிபி ட்ரை பண்ணிங்கன்னா குயிக்காகவும் செஞ்சிடலாம். அட் த சேம் டைம் ஹெல்த்தியாகவும் நமக்கு இருக்கும். இப்போ ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். இப்போ இதையும் நல்லா கிளறி விட்டுக்கலாம். தாராளமாக 2லேருந்து ஒரு 3 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும், அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். வெங்காயம் தக்காளி நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 2 வெள்ளைப்பூடை சின்ன சின்னதாக கட் பண்ணி இதோடு சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் நல்லா இப்போ வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சேர்த்துருந்த வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க கேரட்டை சேர்த்துக்கிறேன். நீங்கள் வெஜிடபிள்ஸ் போடாமலும் நம்ம இது மாதிரி செஞ்சுக்கலாம். இன்றைக்கி வீட்டில் கேரட் இருந்தாலும் நான் கேரட் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வெஜிடபிள் ரொம்ப பிடிக்குன்னா கேரட் மட்டும் இல்லாமல் பீன்ஸ், அப்புறம் பச்சை பயிறு இந்த மாதிரி ஏதாவது சேர்த்து கூட நம்ம சமைச்சிக்கலாம். அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். இன்றைக்கி நான் கேரட் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். கேரட்டே நல்லா வதக்கியாச்சு. இப்போ நான் ஒரு 2 பச்சை மிளகாய் மட்டும் இதோட ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் மீடியமான காரம் சேர்க்குறன்றனால 2 பச்சை மிளகாய் போட்டுக்கோ. உங்களுக்கு காரம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் 3 நாள் கூட போட்டுக்கோங்க. இப்போ இதையும் நல்லா வதக்கி எடுத்தாச்சு. இப்போ நம்ம சேர்த்துருக்க கேரட் வேகிற அளவுக்கு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். ஒரு 3 நிமிஷம் நம்ம வச்சுக்கலாம். கேரட் நல்லா வெந்து வரட்டும்.
இப்போ கேரட் நல்லா வெந்துருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, ஊற வச்சு அந்த அவலை இதோட சேர்த்துக்கலாம். நீங்கள் நல்லா சூடாக இருக்க தண்ணி அந்த அவலில் ஊற்றுனீங்கன்னா அவல் அதிலே பாதி வெந்திருக்கும். அதனால் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஸோ இப்போ இந்த அவலை இதோட சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். இது ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரி கிளறுனா போதும். ஏன்னா நம்ம சுடுதண்ணி ஊற்றிருக்கனால அவல் அதிலே நல்லா வெந்திருக்கும். 80% குக் ஆகிருக்கனால இதில் போட்டு ஒரு 20% குக் பண்ணால் நம்ம போதும். அதனால் ஒரு 2 நிமிஷம் மட்டும் நம்ம போட்டிருக்க மசாலா கோட் ஆகிற வரைக்கும் நான் வதக்கி எடுத்துக்கிறேன். அவ்வளோதாங்க, அவல் உப்புமா. ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான், பட் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஒரு தடவை இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு எல்லா பக்கமே மசாலா வந்து சேர்கிற மாதிரி கிளறி விட்டுக்கலாம். ஸோ இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லியை மேலாப்பில் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் கொத்தமல்லி ஆட் பண்ணுறதுனால. அவ்வளோதான், அவல் உப்புமா ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு எங்கள் வீட்டில் அவல் உப்புமா தான். இதோடு தொட்டுக்கிறதுக்கு நான் எதுவும் சேர்த்துக்க மாட்டேன். வேணால் நீங்கள் கோகனட் சட்னி கூட ஆட் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் நாட்டு சக்கரை கூட வச்சுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இது மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோவுக்கு மறக்காமல் கார்த்திக் ஸ்ரீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.